மார்னிங் ஆல். ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். எப்படிலாம் நாங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் ரெடி பண்ணுறோம், என்னென்ன ஃபெர்டிலைசர்ஸ் ரெடி பண்ணுறோம், எந்த டைமில் அதை அடிப்போம், அந்த மாதிரி சொல்லிவிட்டு. ஸோ அதை தான் இந்த லாங் வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். செடி வந்து வளர்கிறதுல இருந்து பூ பூத்து காய் வைக்கிற வரைக்குமே அதுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த நியூட்ரிஷன்ஸ் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எப்படிலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் ஆன்லைனில் பார்த்து தான் கற்றுக்கிட்டோம். ஆனால் வெளியில் வாங்காமல் நாங்களே பண்ணி கொஞ்சம் ஆர்கானிக்காக அதை கொண்டு போகும்போது அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, பண்ணுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இனிஷியலாக நாங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறது எப்போயுமே தேமோர் கரைசல் தான். தேமோர் கரைசல்னால் தேங்காய் பாலும் தயிரும், அதாவது மோர், அது சேர்த்து தேமோர் கரைசல்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால் 1 லிட்டர் எடுத்துட்டோன்னா தயிர் வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்து அது 1 லிட்டர் மோராக மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் சேர்த்து புளிக்க வச்சுருவோம். ஒரு 5 டேஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா புளிக்கவும். ஒரு 100 ml நம்ம தேமோர் கரைசல் எடுத்தோன்னா 1 லிட்டர் தண்ணியில் வந்து அதை மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஸ்ப்ரேயர் வந்து நாங்கள் ஆன்லைனில் வாங்கினோம், அமேசானில். ஸோ இந்த 100 mlக்கு வந்து 1 லிட்ரு தண்ணி கலந்து அதை ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போது சில செடியில் வந்து பூ பூக்கும் ஆனால் காய் பிடிக்காது. சில செடியில் வந்து பூ வந்து தன்னாலேயே உதிர்ந்து போகிறது, காய் வந்து சிறுசாக இருக்கும்போதே உதிர்ந்து போகிறது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே இந்த தேமோர் கரைசல் அடிக்கலாம். ரொம்ப புளிச்ச ஸ்மெல் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. ஓரளவு நல்லா அந்த ஒரு எண்ணெய் ஸ்மெல் இருக்கும் அந்த தேங்காய் பால் ஒரு 5 டேஸ் ஃபர்மெண்ட் ஆன பிறகு. ஸோ வாசமும் ரொம்ப பஞ்சண்ட்டாவோ ஸ்ட்ராங்காகவோ அப்படிலாம் இருக்காது. வாசம் வந்து ஓரளவு டீசெண்டாக லைக் தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் அந்த மாதிரி தான் வரும். நாங்கள் வந்து இதை எப்பெல்லாம் வந்து எந்த செடியில் வந்து குட்டியாக பூ பூத்தாலுமோ இல்லை பிஞ்சு வச்சாலுமோ இதை வந்து அடிச்சிருவோம். எங்களுக்கு வந்து நிறையா செடி கீழேயும் இருக்குது செய்ததுனால வந்து நாங்கள் நிறையா எடுத்து வச்சுப்போம். நீங்கள் வந்து ஒரு ml கணக்கில் கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சு ஒரு 5 டேஸ் கழித்து அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது எல்லா பூ பூக்கிற செடிக்குமே அடிக்கலாம். நீங்கள் ரோஸ் செடிக்கெலாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா அவ்வளோ பஞ்சாக பூக்கும். இது பூ பூக்க வைக்கிறதுல இது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். இப்போ நான் எப்படி லைட்டாக அந்த செடி கிட்ட வச்சு அந்த பூவை பார்த்து இந்த பிஞ்சை பார்த்து வந்து நான் ஸ்ப்ரே பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்து இன்னொரு 3-4 டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம். அது இனி அடுத்து என்னென்ன ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இனிஷியலாக தேமோர் கரைசல், அந்த முட்டை ஓடு வந்து அதை எடுத்து வைப்போம். வீட்டிலேயே வர வெஜிடபிள் வேஸ்ட்டு, அப்புறம் மீனமிலம் சொல்லி ஒன்று ரெடி பண்ணுவோம். ஸோ இத்தனையுமே நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிடுவோம். இது போக பயோ என்சைம் ஒன்று ரெடி பண்ணுவோம். ஆனால் பயோ என்சைம் வந்து க்ளீனிங்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ரெடி பண்ணுறது இதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இனிஷியலாக மீனமிலம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 கிலோ ஃபிஷ் வேஸ்ட் வாங்கி வச்சுக்கிட்டு 2 கிலோ நாட்டு சக்கரை வாங்கி வச்சுக்கோங்க. ஃபிஷ் வேஸ்ட் வந்து நாங்கள் எப்போல்லாம் ஃபிஷ் வாங்குகிறோமோ அப்போ அவங்ககிட்டயே கேட்டு வாங்கிடுவோம். அதை ஒரு டப்பாவில் போட்டு அந்த ஃபிஷ் வேஸ்ட்டில் வந்து இந்த ஆக்சுவலாக வெல்லம் போடுவாங்க. பட் ஆனால் நாங்கள் வெல்லம் போடுறதில்ல, ஏன்னா அது உடைக்க செய்ய கஷ்டமாக இருக்கும். ஸோ நாட்டு சர்க்கரையே எங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். லோ குவாலிட்டியிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி அதை மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 15 டேஸ் 20 டேஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். பஞ்சன் ஸ்மெல் எதுவுமே வராது. ஏன்னா இது வந்து க்ளீனான பிறகு நல்லா ஃபர்மெண்ட் ஆன பிறகு ஒரு பல வாடை தான் வரும். செகண்ட் வந்து இந்த மீனமிலத்தை அப்பப்போ குலுக்கி விட்டுக்கணும் நீங்கள். அடுத்து இந்த பயோ என்சைம் சொன்னேன் இல்லையா, அதுதான். யூஸ்வலாக லெமன் பீல், ஆரஞ்சு பீல் மட்டும் போட்டு பயோ என்சைம் ரெடி பண்ணுவாங்க. இதில் வாழைப்பழத்தோல், கொஞ்சம் நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்து இதையும் வந்து நீங்கள் எல்லா செடிக்கும் பூ பூக்கிற செடி எதுக்குனாலும் நீங்கள் ஊற்றலாம். இது சூப்பராக இருக்கும். இதையும் அப்பப்போ நீங்கள் குலுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கேஸ் ஃபார்ம் ஆகிறது, ப்ராப்பராக ஃபர்மெண்ட் ஆகிறது எல்லாமே கரெக்டாக ஆகும்.
நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள் வேஸ்ட் எப்படின்னா நாங்கள் அப்படியே கார்டன்லேயே ஒரு ஓரமாக போட்டுருவோம். அது அந்த வெஜிடபிள்ஸ் வந்து சாயிலோடு சேர்ந்து தன்னால் மக்கி அது வந்து ஒரு ஒரு மண் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதை எடுத்து நாங்கள் எப்போல்லாம் பாட்டிங் மிக்ஸ் பண்ணுறோமோ அதில் வந்து இதையும் சேர்த்து கலந்துருவோம். அடுத்து வந்து முட்டை ஓடு. இது ஒரு வீக்குக்கு வந்து எங்களுக்கு 20 எக்ஸ் கிட்ட கிடைக்கும் எப்படியும். அது டக் எக்காக இருக்கட்டும் இல்லை நாட்டுக்கோழி எக்காக இருக்கட்டும், இந்த வீட்டிலையே வர எக்ஸை வச்சே நாங்கள் இதை ரெடி பண்ணிடுவோம். நீங்கள் கடையில் வாங்குகிற எக்ஸ்லேயுமே இது வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதை வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு அதை வந்து நீங்கள் வெறும் கோஸாகவும் கிரைண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நீட்டாக வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு இதை வந்து மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுவேன் பவுட்ராக. ஸோ தட் இது வந்து ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் ரிசல்ட் கிடைக்கும். சில பேர் வந்து இதை வந்து அப்படியே ஓப்பனாக போடுறதுனால நிறையா பூச்சி அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் ஒரு பஞ்சன் ஸ்மெல், ஒரு ஸ்மெல்லும் அதில் வரும். ஸோ இதே நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லும் வராது, இது சீக்கிரமும் ரிசல்ட் கொடுக்கும். சில பேர் செடிக்கு வந்து இந்த சுண்ணாம்பு கரைசல் ஊற்றுவாங்க தெரியுமா? ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் இது. இது போட்டிங்கன்னா நீங்கள் இந்த சுண்ணாம்பு கரைசல் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாது. இதுவே வந்து செடிக்கு தேவையான எல்லா கால்சியம் சப்ளிமெண்ட்ஸும் இதுவே கொடுத்துரும். ஸோ இப்போ எப்படி நான் ரூட்டை பார்த்து இந்த இதை வந்து போடுறேனோ அதே மாதிரி எந்தெந்த செடி காய்க்கணும் பூ பூக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து இதை போடலாம். நீங்கள் இதை வந்து டைரெக்டாக ரூட்டில் போடுறதுனால இது சீக்கிரமாகவும் அந்த சாயில் அப்சர்வ் பண்ணும், உங்களுக்கு ரிசல்ட்டும் சீக்கிரம் கிடைக்கும். நீங்கள் லைக் ரோஸ் செடி இல்லை அடீனியம் எதுக்கெல்லாமே வந்து நல்லா பூ பூக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெலாம் இது போடலாம். இந்த மாதிரி நீங்கள் சன்ட்ரை பண்ணி பவுடர் ஃபார்மில் போடும்போது உங்களுக்கு ஸ்மெல்லும் வராது, அந்த ஃபவுல் ஸ்மெல் எதுவுமே வரவும் வராது. ஸோ இப்போ அடுத்து மீன் அமிலம் எப்படி மிக்ஸ் பண்ணுவோன்னா, மீன் அமிலம் வந்து நிறையா நம்ம ரெடி பண்ணுறோன்னு சொல்லி அப்படியே நிறையா ஊற்றிடக்கூடாது. ஒரு 50 mlக்கு வந்து 20 லிட்டர்ஸ் தண்ணி. இப்போ அந்த பக்கெட் வந்து 20 லிட்டர்ஸ் பக்கெட்டை ஹஸ்பண்ட் வந்து இதை எடுக்கும்போதே வந்து ஒரு 50 ml அந்த ரேஞ்சில் தான் எடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் 25 mlக்கு நீங்கள் வந்து 10 லிட்டர்ஸ் கலக்கலாம். நீங்கள் அதிகமாக அடிச்சிங்கன்னா அது சுருண்டு போயிடும், ஏன்னா அது நிறையா நைட்ரஜன் ஃபார்ம் பண்ணுறதுனால. பூனை, மயில், அப்புறம் அந்த பறவைங்க எது மேலே பார்த்தாலுமே அது எடுத்துகிட்டு போயிடும். அதுவும் போக அது மண்ணிலேயே ஒரு 2 daysலேயே வந்து மக்கிரும். ஸ்மெல் வரும், நீங்கள் பயப்படவே வேணாம். அது ஒரு மாதிரி பல ஸ்மெல் தான் வரும். நாங்கள் எப்போயும் மீன் அமிலம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா காயுமே வந்து பறிச்சுட்டு தான் மீன் அமிலம் வந்து அடிப்போம். ஏன்னா அடித்த ஒரு 10 daysக்கு அப்புறம் தான் நாங்கள் அடுத்து எந்த காயினாலும் பறிப்போம். ஸோ கொஞ்சம் பிஞ்சாக இருந்தாலுமே வந்து நாங்கள் பறித்து வச்சுருப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.